ஓகே நண்பா, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹோண்டா SP125 2026 வேரியண்ட்டு டாப் மாடலுங்க. இது வந்து டாப் மாடலுக்கும் பேஸ் மாடலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாப் மாடலில் உங்களுக்கு TFT டிஸ்பிளே வரும், ப்ளஸ் வந்து டிஸ்க் பிரேக் வரும். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ABS அந்த மாதிரி விஷயங்கள் இன்ன வரைக்குமே எந்த அப்டேட்டும் கிடையாதுங்க. மேபி ஃப்யூச்சர் அப்டேட்ஸில் CB ஹார்னெட்லேயும் அண்ட் இதுலேயுமே வந்து உங்களுக்கு ABS வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்ன வரைக்கும் நீங்கள் இந்த ரேட் 2026 எடுக்கிறீங்கன்னா இன்ன வரைக்கும் அதுக்கான அப்டேட்ஸ் வந்து வரல. ஸோ வந்துச்சுன்னா வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி இனிமேட்டு ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்குக்கு அப்புறமேட்டே வரக்கூடிய எல்லா வண்டிகளுமே மேனுஃபேக்சரிங் படி ABS வந்து 125ல் கம்பல்சரி இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் ஃப்யூச்சர் அப்டேட்ஸில். ஸோ பேஸ் வேரியண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பேஸ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பழைய SP125 ஒரு சிம்பிளான ஒரு டீசல் மீட்டர் இருக்கும் இல்லையா, அந்த மீட்ரு உங்களுக்கு வரும். அண்டு அட் த சேம் டைம் ட்ரம் பிரேக்ஸ் வரும், டிஸ்க் பிரேக் வராது. ஸோ ஆன் ரோட்டில் ஹியூஜ் ப்ரைஸ் இருக்குது இந்த டாப் மாடலுக்கு மட்டும். நீங்கள் பேஸ் மாடல் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1,12,000 13,000 முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். 1,14,000 மேக்ஸிமம் இருக்கும் நார்மல் வேரியண்ட்டு. பட் டிஸ்க் இந்த TFT மாடல் வந்து பார்த்திங்கன்னா 1,28,000 வருது. கிட்டத்தட்ட ஒரு 10,000 டிஃப்ரென்ஸ் வருது இந்த TFT டிஸ்பிளேக்கும் டிஸ்க்குக்கும். நிறைய பேர் அந்த டெக் ஃபியூச்சர்ஸ் வைஸ் எனக்கு இன்னுமே நிறையா விஷயங்கள் அப்கிரேடாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த TFT டிஸ்பிளேக்கு போகிறாங்க. பட் ஆனால் யூஸ்வலாக டெய்லி டே கம்யூட்டிங்க்கு நீங்கள் இதெல்லாம் அவசியம் கிடையாது. ஸோ அது ரொம்ப பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயம். பட் அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய கன்சோலே போதும். உங்களுக்கு டெக் ஃபியூச்சர்ஸ் வேணும், எனக்கு அது பெருசாக நான் அதை பற்றி எனக்கு ஒரு பெரிய அப்கிரேட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் TFT சைடு வந்து போகலாம். ஒரு சாலிடான டிராஃபிக் யூஸ் பைக்கு. ஸோ இந்த வண்டியில் நிறையாவே விஷயங்கள் இருக்குது. ஸோ நிறையா விஷயங்கள் மீன்ஸ் உங்களுக்கு டெக்குனா இந்த மாடலில் நான் பர்டிகுலர்லி சொல்கிறேன். உங்களுக்கு TFT டிஸ்பிளேங்கிறதுனால உங்களுக்கு டேர்ன் பை டேர்ன் நேவிகேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு கால் அலர்ட்ஸ், மெசேஜ் அலர்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த 4 ஜாய்ஸ்டிக் மாதிரி பட்டன் கொடுத்துருக்கானுங்க இல்லையா, இந்த பட்டன்ஸ்லேயே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஆப்ரேட் பண்ணிக்கலாம் வித் ரன்னிங்லே. இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, டக்குனு இதில் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம், ஃபோன் காலுக்கு வந்து காட்டும் டிஸ்பிளேயில், நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் நீங்கள் மியூசிக் கேட்டுட்ருக்கீங்க, மியூசிக் டிஸ்பிளே ஆகும். ஸோ என்ன பாட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதே நீங்கள் இதிலே வந்து பாட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். வால்யூம் அதெல்லாமே நீங்கள் இதிலே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு நல்ல அப்கிரேடாக தான் இருக்குது. இன்றைக்கி இந்த ரெட் கலர் நல்லா இருக்குது. இதிலே வந்து ஒரு 4 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ப்ளூவிஷ் பிளாக் ஒன்று, அந்த லெமன் க்ரீன் கலரில் வரும், ரெட்டு, ப்ளூ, தென் அதுக்கப்புறமேட்டு க்ரே. பட் எல்லாமே மிக்சடு கலர்ஸ் தான். உங்களுக்கு பியூர் பிளாக்குங்கிற மாதிரியான கலர்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஸோ அது ஒன்று தான் கடுப்பாக இருக்குது. இப்போ ஷைன் எடுத்துட்டாலுமே அதில் ஒரு 4 கலர் அது பேசிக்காகவே வருது. பட் வண்டி ஃபுல் பிளாக் கலர் இல்லை, இதில் மேட் கலர் ஒன்றே ஒன்று இருக்காது, க்ரே கலர் மாதிரி இருக்கும், பிளாக் மாதிரி இருக்காது. பட் ஒரு கிளாசி பிளாக்கில் ஒரு கலர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த கிளாசி ரெட்டு மாதிரி கிளாசி பிளாக் கொடுக்கலாம். அதுக்கு பதிலாக மேட் க்ரே கலர் வந்து வரும். நீங்கள் மோஸ்ட்லி ஆன் ரோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் சொன்ன மாதிரி அந்த பிளாக்கிஷ் ப்ளூ அந்த கலர் நீங்கள் வந்து நிறைய டைம் பார்க்கலாம், க்ரே கலர் நிறைய டைம் பார்க்கலாம். இந்த 2 கலர்ஸுமே ரொம்ப பாப்புலர்டாகவே இருக்குது. அண்ட் இந்த ப்ளூவும் இந்த ரெட்டுமே கொஞ்சம் சட்டில்டான கலர்ஸ் தாங்க. நல்லா இருக்குது. சீட்டு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சீட் கம்ஃபர்ட்னால் அந்தளவுக்குலாம் நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் ரைடிங் கம்ஃபர்ட் வந்து பெட்டராக இருக்குது. கொஞ்சம் முன்னாடி டக் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்குது. லைட்டாக அக்ரெசிவ்னஸ், அந்த ஒரு பொசிஷன் லைட்டாக அக்ரெசிவாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மிரர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நார்மலான மிரர்ஸ் தான் வரும். இதில் இல்லை, நார்மல் மிரர்ஸ் தான் வரும். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு அந்த டியோ மிரர் உங்களுக்கு தெரியும், அதுதான் வந்து கொடுப்பானுங்களே, மற்ற எதுவும் கொடுக்க மாட்டாங்க. மாடலுக்கெல்லாம் மிரர் மாறாது. ஈவன் உங்களுக்கு வந்துட்டு இவங்களோட எல்லா மாடல் பைக்குக்குமே ஒரே மிரர் தான், மிரர் மாற்றங்கள்லாம் கிடையாது. அதுதான் இதில் ஈக்கோ இண்டிகேட்டர் உங்களுக்கு வரும், ஈக்கோ இண்டிகேட்டர் அண்ட் பவர் இண்டிகேட்டர் வரும். நீங்கள் 65 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஈக்கோவில் நீங்கள் ஓட்டிக்கலாம்.
ஆக்சுவலாக பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக் வருது இல்லையா, உங்களுக்கு இதுக்கு அடுத்த இன்னொன்று ட்ரம் பிரேக் வேரியன்ட் இருக்குது. பட் ட்ரம் பிரேக்ஸே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது பிரேக்கிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டிஸ்க்கு வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் சேஃப்டி தான். ஈவன் இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு ஏபிஎஸ் வந்துருச்சுன்னா இந்த டிஸ்க்குக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த ப்ரைஸுமே அதிகமாகும் கண்டிப்பாக. இது நார்மல் பிரேக்கிங் இருக்கும்போதுமே 1.25 லட்சம் வருது. இதே சம்டைம் ஏபிஎஸ்லாம் வந்துச்சுன்னா 1.35 கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏபிஎஸ் வந்து காஸ்ட்லி. சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் ரொம்ப சிம்பிள். அது டிஸ்க் பிரேக்கில் கொடுத்தாலும் சரி. பட் ஆனால் சிபிஎஸ் வந்து ட்ரம் பிரேக்குக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். டிஸ்கை விட ட்ரம் பிரேக்குக்கு சூப்பராக இருக்கும் சிபிஎஸ். டிஸ்க்குக்கு என்ன கேட்டிங்கன்னா அவ்வளோலாம் இல்லை. இந்த ரியர் பிரேக் அப்ளை பண்ணால் அந்த ஃப்ரண்ட் பிரேக்கும் சேர்ந்து அப்ளை ஆகும். அந்த டெக்னாலஜி தான் அது. மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸி. ட்ரம்மில் வரும்போது டிஸ்க் வரும்போது உங்களுக்கு அதுவுமே டிஸ்க்கு பேரோட வியர் அண்ட் டியர் வந்து ரொம்ப அதிகமாகும். நான் உங்களுக்கு வண்டி இங்கே நிறுத்தி உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த ரெட் கலர் எவ்வளோ நல்லா இருக்குது, அந்த வண்டியுமே பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குங்கிறத நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்துக்குங்க. அது என்ன மாதிரி இருக்குது, உங்களுக்கு அந்த ஃபீலுமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத சும்மா ஒரு சின்ன ஒரு வாக்கரவுண்ட் மாதிரி நான் காட்டுறேன். இன்ஜின்லாம் நல்லா ஸ்மூத்தாக இருங்க, அதுலலாம் எந்த இதுவும் இல்லை. என்ஜின் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஈவன் பின்னாடி டயர்ஸுமே உங்களுக்கு 100 செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ 100 செக்ஷனுங்கிறதுனால அது கொஞ்சம் வைடராக வரும். இதுக்கு முன்னாடி ரொம்ப குட்டியான டயர்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுதா, அந்த ரெட் கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வண்டிக்கு. ஃப்ரண்ட்டோடைய டிஸ்க் பிரேக் இது நிசின் கேலிப்பர் சிங்கிள் பிஸ்டன் தான் வரும். டயர்ஸோட பேட்டர்ன் வந்து எம்ஆர்எஃப் வராதுங்க. அதுக்கு பதில் அந்த மேக்ஸிஸ் டயர் வந்து வரும். ஸோ மேக்ஸிஸ் மேக்ஸப்ளோர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி டயர் பேட்டர்ன்ஸ் இந்த ஒரு மாடலுக்கு மட்டும்தான் ஷைனில் வரும், மற்ற எந்த மாடலுக்குமே வராது. மற்றதுக்கெலாம் யூரோ கிரிப் டயர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஈவன் அந்த ஃப்ரண்ட்டோட ஹெட்லைட் டிசைன்ஸ் என்ன தான் இந்த ஒரு டிசைன் கொடுத்துருந்தாலும் எனக்கு வந்து அந்த பழைய அக்ரெசிவான லுக் தான் ரொம்ப பிடிக்கும். பட் இதுவுமே நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இல்லைன்னா சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குது. ரெட் கலர் அண்டு நிறைய கிராஃபிக்ஸ் SP125 அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. என்ஜினோட ஸ்மூத்னஸ் கேளுங்களேன், நல்ல ஸ்மூத்து, சூப்பராக இருக்குது. பின்னாடியோட அந்த லைட்டுமே அந்த எம் ஷேப்பில் வரும், அதுவுமே பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த எம் ஷேப் வந்து SP160லேருந்து இன்ஸ்பயர் பண்ணது தான். ஆக்சுவலாக SP160க்கு முன்னாடியே SP125 வந்துருச்சுங்க. ஆனால் ஒரு சில விஷயங்கள் அந்த ஹெட்லைட்டு அந்த இன்ஸ்பயர் டிசைன்லாம் 160லேருந்து அவங்க எடுத்திருக்காங்க 125க்கு. ஸோ அதுதான் அதோடைய மினி வெர்ஷன் மாதிரி தான் இந்த ஜென்ரேஷன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த SP125 நீங்கள் அப்படியே SP160 போய் பார்க்குறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு எக்ஸாக்டாக இதே மாதிரி தான் இருக்கும். ஆட்டோ கட் ஆஃப் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அது ஆல்மோஸ்ட் வண்டி வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது i3 சிஸ்டம் மாதிரி தான் ஒர்க் ஆகுமே. சஸ்பென்ஷன்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்டிஃபர் சைட், கண்டிப்பாக ஸ்டிஃபர் சைட் தான். லோக்கல் யூஸ்க்கு கம்யூட்டிங் யூஸ்க்குலாம் நல்லாயிருக்கும். பட் ஒரு லாங் ஸ்ட்ரெச் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஹைவேஸ்க்கு நல்லாயிருக்கும். ஒரு சப்போஸ் ஒரு ஹைவே ரோடு நல்லா இல்லை, கொஞ்சம் குண்டு குழியுமாக ரோடு இறங்கிடுச்சுன்னா உங்களுக்கு அதோட இம்பேக்ட் வந்து கையிலையும் முதுகுலையும் நல்லாவே தெரியுது. பட் இதை விட ஷைன் வந்து இந்த விஷயங்களில் பெட்டராக இருக்கும். ஒரு ஹேண்டில் பார் பொசிஷன், ஹேண்டிலிங்கோட டைப்பு எல்லாமே. ஏன்னா அது வந்து இதை விட பெட்டராக இருக்கும். பட் இந்த மாடல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சட்டில் தான். ஒரு யூட்டனை போட்டுருவோம். சவுண்டு நல்லா இருக்குது கேட்குறது. ஸோ நீங்கள் மக்களே SP125 வச்சுருக்கீங்க, அது உங்களுக்கு பழைய ஜென்ரேஷன் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடல் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஆவரேஜாக இந்த வண்டி கொடுக்கக்கூடிய மைலேஜ்னால் 65 வரைக்கும் கொடுக்குது. பட் SP125 பழைய ஜென்ரேஷன் 2022 மாடல்லாம் வச்சுருக்கவங்க 70-72 கொடுக்குற வண்டிகளையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ மைலேஜ் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு மாடல் தான். உண்மையுமே நல்லாவே இருக்குது, ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குது. பட் இந்த 2022 நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு நிறையா ஃபியூச்சர்ஸ் லைக் இந்த ஒரு TFT டிஸ்பிளே, வண்டியோட லுக்ஸை மாற்றிருக்காங்க, ஹெட்லைட்ஸ் மாற்றிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க சேஞ்சஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அந்த SP-யோட என்ஜின் அப்படிங்கிறது அந்த ஒரு பழைய அதே 125cc தான் வருது. ஸோ அதில் எந்த மாற்றங்களும் இல்லை. பவர் அண்ட் டார்க்னு பார்க்கும்போதுமே இந்த 10.7 bhp and 11 Nm ஆஃப் டார்க் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ சிமிலர் என்ஜின் தான், அதில் என்ஜின்லேயே எந்த மாற்றங்கள் சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ மைலேஜும் பார்த்தாச்சு. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரம் பிரேக் மாடல் அப்படின்னா உங்களுக்கு இது வந்துட்டு 1,14,000-13,000 அந்த ரேஞ்சஸ் வரும்.
இதே டிஎஃப்டி டிஸ்பிளே மாடல்னால் 1,24,000 to 27,000 வரும். இது ஒரு அப்ராக்சிமேட் ப்ரைஸ் தான். எக்ஸாக்டான ப்ரைஸ் வேணும்னா நீங்கள் உங்களோட லோக்கல் ஷோரூம்ஸில் கேட்டுக்கோங்க, இல்லைனா ஆப்பில் அப்டேட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அதுவுமே சிமிலர், நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் ஷோரூம் கேட்குறதா எக்ஸாக்டான ப்ரைஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கும் நம்புறேன். தொடர்ந்து நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இதை தொடர்ந்து இன்னொரு சூப்பரான ஒரு அட்டகாசமான பைக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.